என்னென்ன போட்டீங்க? வாழை இலை சார், வாழை இலை, கேரட், தேங்காய் பூ, கொத்தமல்லி, 3 தான். வாழை இலை மேடம், வாழை இலை பேசுறீங்க. சேலத்தில் ரெஸ்டாரண்ட் இருக்காங்க என்கிட்ட. நான் சொன்னேன் வாழை இலை சாப்பிட்டு சொன்னேன். எல்லாத்தையும் பிச்சு பிச்சு நான் வாழை சாப்பிட்டேன். எல்லாமே எனக்கு சேர்த்து சாப்பிட்டாங்க வாழை இலையை. மல்லிகாய் கூட அந்த மாதிரி டேஸ்ட் வரும். நம்மளுக்கு போல ஃபைபர் குளோரோஃபில். நீ கொஞ்சம் இது போட்டீங்க, கொஞ்சம் கொஞ்சம் என்னது டொமேட்டோ அளவட்டி போட்டீங்க, அந்த டேஸ்ட் உங்களுக்கு வந்துடும். மிளகு கொஞ்சம் போட்டுக்கலாம், அந்த டேஸ்ட் நமக்கு வந்துடும். இதான் சாப்பாடு. ஸோ நல்ல ஒரு ஒரு 60 வயசு சாப்பிடல மேடம், நல்லா சத்தானு அந்த சாதம் கூட தேவையில்லை. அந்த மாதிரி மைண்டை நீங்கள் சேஞ்ச் பண்ணுங்க. உப்பு போட சார், உப்புல வந்து சோடியம். அந்த சோடியம் சார் சாப்பாடில் இருக்கு. நம்ம டேஸ்ட்டு தான் உப்பு போட்டுக்கலாம். நீங்கள் ரெஸ்டாரண்ட் போங்க சார், அவங்க உப்பு போட்டுருப்பான், எல்லாம் சாப்பிடுவாங்க. இன்னும் கூட சாப்பிட விற்கும். இந்த மிக்சர் எல்லாம் உப்பு தான் சார். வேர்க்கடலை அதே உப்பு போடுறீங்க, அப்படி சாப்பிட முடியுதானே? அவங்க உப்பு போட்டு கலந்து வச்சுருப்பாங்க வேர்க்கடலை. இன்னும் கூட சாப்பிட சொல்லுவோம், கூட சாப்பிட்டு சொல்லுவோம். அதுதான் உப்பு உள்ள வேர்க்கடலை, உப்பு இல்லாத வேர்க்கடலை. உப்பு இன்னும் சாப்பிடுங்க மேடம், உப்பு இல்லாத கொஞ்சம் சாப்பிட்டு போதும் சொல்றீங்க. இதுதான் மேடம். வெள்ளம்லாம் வேண்டாம் மேடம், சீனி வெள்ளம் ஜாகிரி எல்லாமே சுகர் தான். நீங்கள் பேரை மாற்றிட்டு சாப்பிடாங்க. ஓகே மேடம். என்ன வயசு? 18 years old. இப்போ 7 தோமா இருக்கு. சொல்லுங்க, 7 தோமா இருக்க. இப்போ எத்தனை வலிக்குதா? அதெல்லாம் நல்லதுமா. இந்த பொண்ணுக்கு 1 2 எத்தனை? 2 படி நல்லா படி. நீங்களும் படிங்க. இது எவ்வளோ மாதம் இருக்கீங்க? 4 மாதம் படிங்க. நல்லா மூக்கு தூக்குங்க. எப்படி ஒரு அளவு நம்பர் கொடு. 10லேருந்து எவ்வளோ குறைஞ்சிருக்கு? கொஞ்சம் பரவாயில்ல, ஒரு அளவு பரவாயில்ல, ரொம்ப பரவாயில்ல. 10லேருந்து எவ்வளோமா குறைஞ்சிருக்கு? 8 குறைஞ்சிருக்கா? 2 நிற்கிது. எவனால தலைவலி இருக்கு? 2 மாதம். நல்லா மூச்சோடு கண்ண போடாது. ஏன் கண்ண போடாது? மூச்சு எடுக்கும் போது மூக்கிலிருந்து மூக்கில் விடணும், வாயில் விடக்கூடாது. நல்லா மூச்சு எடுங்க, விடுங்க. நல்லா புதவு இது என்னது? நல்லா இருக்கணும், மெதுவாக விடணும். நல்லா மெதுவாக எடுத்துட்டு மெதுவாக விடணும். சரியா? இப்போ எவ்வளோ
12 வயசு உனக்கு 2 மாசமா தலை வலிக்குது. இதை விட்டுங்க பாட்டுக்கு வந்துட்டே இருக்கு. என்ன செஞ்ச? How much you have? எவ்வளோ வலி? நல்லா முடிச்சுருங்க. உங்களுக்கு மேடம் உங்களுக்கு மேடம் அப்படி இப்ப முடிச்சுக்கணும். கண்ணப்படம் மூடாது. நல்லா மூச்சு இருக்குது. இந்த பிள்ளைக்கு வந்து ஸ்வைன் ஃப்ளூவா பண்டிகாய்ச்சல் இந்த பண்டிகாய்ச்சல் வரும் என்ன பண்ணும்? பண்டிகாய்ச்சல் வர்றது என்ன பண்ணும்? இந்த பண்டிகாய்ச்சல் வர்றது உடல் என்ன பண்ணும்? ரொம்ப டயர்டா இருக்கும், த்ராட் பெயின் அதிகமா இருக்கும், கோல்டு வந்து சொரம் விட்டு வரும், சளி இருமல் வரும், கம்மி பண்ணி தொடவே இல்லையா? எப்படி வருது? பண்ணி எங்கேயோ பண்ணிக்கிறாங்க. எப்படி வருது? எப்படியோ வந்துடும். ரொம்ப போகலாம். பேர்ட் ஃப்ளூ, காற்று வழியா மற்றவங்க இருந்திருக்கோம், கிட்ட போயிருக்கோம், நம்மளுக்கும் வந்திருக்கோம். இந்த மாதிரி ரொம்ப வரும். போச்சா? 0. உங்களுக்கு வந்து 1, 2, 3, 4, 5, 6, 7 குரு உட்கார்ந்தாங்க. எல்லாம் போயிட்டாங்க. போய் பார்த்துறீங்களா? அதாவது என்ன பண்ணுறீங்களோ ஸ்பிரிச்சுவலியோ இந்த தியானம் பண்ணுறீங்களா எல்லாத்தையும் மாற்றினாக்கா ஒரு வழி வரும். ஓகே மேடம், பண்ண முடியுமா? வெரி குட், தேங்க்யூ. உங்களுக்கு இப்போ சரியாச்சு. இதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். இதெல்லாம் வந்து சில குருமார்கள் உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிப்பாங்க. உங்களைய கண்ட்ரோல் பண்ண அந்த கண்ட்ரோல் பண்ண பிறகு வரும். ஏதோ ஒரு எனர்ஜி வரும். நேரம் இங்கே வரும் அல்லது இங்கே வரும். உள்ளுக்கு போதுன்னு டக்குனு ஒரு வழி வரும். அவங்க என்ன பண்றாங்க? அவங்க வந்து உங்களையே கண்ட்ரோல் பண்ண பார்க்குறாங்க. என் வலிக்கு வா, என் படத்தை வை, என் படத்தை வாங்கு, வீட்டில் வை, பூஜை பண்ணு. இது பேர் தான் ஒயிட் மேஜிக். என்ன சார்? ஒயிட் மேஜிக். அந்த ஒயிட் மேஜிக் வரும்போது உங்க ஆத்மா ஒத்துக்காது. யார் ஒத்துக்காது? உங்க ஆத்மா. அந்த ஆத்மா ஒத்துக்காத போது வலிக்கும். நீங்க தான் be careful. That's what I'm saying. இதெல்லாம் முடிங்க. விட்டாக்கா 18 வயசுலேருந்து 50 வரைக்கும் ஒரு வலி வராது. இல்லாட்டி வலியெல்லாம் வந்துடும். ஓகே, தேங்க்யூ வெரி மச். யார் விட்டு பிள்ளை மேடம்? யார் விட்டு பிள்ளை? யார் கை தூக்க மாட்டாங்க மேடம்? சரி, மருந்து இல்லை. மருந்து சரி, ஏதோ ஒரு குரு வந்து உங்களுக்கு கூட அதுக்கு போய் ஆத்மா மாறும். பண்ணுறீங்க, போறீங்க, அது வந்து ஆத்மா போறீங்க. அதே மாதிரி இந்த இடத்துல உங்களுக்கு நீங்கள் பாருங்க. கொஞ்சம் திரும்பி வாங்க. இங்கே வழியில் தானே இப்போ நான் ரீட் பண்ண போகிறேன். ரொம்ப தியானம் பண்ணுவீங்களா மேடம்? என்ன தியானம் பண்ணுவீங்க? என்ன சொல்லுவாங்க மேடம்? வயிறு ஹீல் பண்ணுற மேடம்.
2 தான் இருக்கு அவங்களுக்கு. எவ்வளோ நாள் பண்ணியிருப்பாங்க? 10 இயர்ஸா இருக்கு. பத்து வருஷமா இருக்கு. ஹீல் பண்ணி பார்க்கலாம். தியானம் அவரை நிப்பாட்டிக்கலாம் மேடம். இந்த நன்மைக்கு தியானம் அவங்களுக்கு வேண்டாம். அந்த தியானம் டைம்ல மேடம் வெளியே போய் சரி நடக்கும். தண்ணி ஊற்றி யார் சந்தோஷமா இருக்கா மேடம்? செடி உடை எல்லாமே அது வைரஸ் வந்து வலிக்குது. அவனோட வைரஸ் வைரஸ் அங்கே போக வயிறு வலி வருது. சார் நான் கடைசியில் சொல்றது உங்கள் உடல் ஆரோக்கியம்னா புளியை ஓடுங்க, எலுமிச்சை பழம் ஓடுங்க, நெக்ஸ்ட்டு மாங்காய் ஊறுக்காய், எலுமிச்சை ஊறுக்காய், நெல்லிக்காய் ஓடுங்க. ஒத்துக்கல சார்? தம்பி நீ ஆராய்ச்சி பண்ண நெல்லிக்காய் சாப்பிடுவாங்களா? ஆராய்ச்சியில் கேட்குறேன். நெல்லிக்காய் சார் யாருக்கு நெல்லிக்காய் மரம் இருக்கு மேடம்? நெல்லிக்காய் மரம் இருக்கா? எந்திரிங்க. இங்க வர அங்கே நெல்லுங்க மேடம். அந்த நெல்லிக்காய் மரம் மேடம் ஒரு குருவி சாப்பிடுமா நெல்லிக்காவை? கடிச்சு கீழே போட்டுறது அந்த நெல்லிக்காய. அதான் உண்மை மேடம். நீங்க என்ன சொல்றீங்களா? எங்க வீட்டுல நெல்லிக்காய் மரம் இருக்கு, அந்த நெல்லிக்காய் குருவி வந்து கடிச்சு கீழே போட்டுரும். அதை சாப்பிட விரும்பல நெல்லிக்காய். நெக்ஸ்ட் மேடம் அணில் சாப்பிடுமா? கீழே எல்லாம் உளுந்து கிடக்கும். ஒரு எறும்பு கிட்ட போகாது மேடம். இல்லையா மேடம்? அது நீங்க சாப்பிடுவீங்களா? ஏ மேடம் இந்த 2 கால் மிருகம் தான் வந்து சாப்பிடும் நெல்லிக்காய. இந்த 2 கால் மிருகம் இல்லை உட்காந்துருக்காரு என்ன சாப்பிடும்? இயற்கையில மேடம் ஒண்ணுமே சாப்பிடாது. இயற்கையில அதுக்கு தெரியும் இந்த நல்ல காயில வைட்டமின் சிங்கிற சாப்பிடுங்க மேடம். நீங்க சாப்பிடுங்க. ஆனா அணில் சாப்பிடாது மேடம். நீங்க சாப்பிடுங்க, அணில் சாப்பிடாது. நீங்க சாப்பிடுங்க. சாப்பிடுங்க சார். கொய்யாப்பழம் சாப்பிடுங்க மேடம். வைட்டமின் சி இருக்கு கொய்யாப்பழத்துல வைட்டமின் சி இருக்கு. அணில சாப்பிடும், குருவியும் சாப்பிடும். என்ன மேடம்? புழு சாப்பிடும், எல்லாமே சாப்பிடும். புழு கூட சாப்பிடும் சார். நெல்லிக்காயில புழு இருக்கவே இருக்காது மேடம். எந்த நெல்லிக்காயில புழு பார்த்துருக்கலாம் மேடம்? புழு பூச்சி கூட கிட்ட போகாது. நீங்க சாப்பிட்றீங்க வைட்டமின் சி நல்லா சாப்பிடுங்க சார். நோ ப்ராப்ளம். யோ வயிறு யோ பாடி யூ ஈட். I don't eat. The squirrel don't eat. The monkey don't eat. The bird don't eat. But madam, the squirrel don't eat. The anil don't eat. The korangu don't eat. The kurvi don't eat. You eat. No problem. Okay sir. உங்க இஷ்டம் சார். நாங்கள் சொல்லிக்கொண்டு தான் வரோம். உங்க இஷ்டம் எது நல்லது கெட்டதுன்னு. நான் இங்கே யாரும் ஃபோர்ஸ் பண்ணல. நான் ஒரு ஜாவை நீங்கள் விற்க வரல. ஒன்றுமே கொய்யாப்பழம் வாங்கி வேணாலும் ஃப்ரீயாக சாப்பிட்டு போங்க சார். அது வைட்டமின் சி இருக்கு சார். புழு கூட உள்ளுக்கு இருக்கும், பார்த்து சாப்பிடணும் சார். நெல்லிக்காய் அப்படியே வாங்கி முடியும், ஒன்றும் இருக்காது மேடம். ஆனால் கொய்யாப்பழம் பார்த்து புழு கூட இருக்கும். உங்களுக்கு ஒரு புழு இருக்குமா இல்லையா? புழு இருக்கும். ஏன்? அது வந்து அது சேஃப்டி. நெல்லிக்காய் அது சேஃப்டியே இல்லை. புரியுதா சார் உங்களுக்கு? திங்க் பண்ணுங்க சார். திங்க் பண்ணுங்க. இந்த சார் மேடம் ரொம்ப தியானம் பண்ணுங்க. ஒரு நாள் எத்தனை நாள் தியானம் பண்ண போறேன்? சொல்லிட்டே வேலை பார்க்கறாங்க அவங்க. 24 hours தியானம். முடிஞ்ச மேடம் சொல்லுங்க மேடம். இந்த டைம்ல செடியில் நினைங்க செடிக்கிறோம், ஒரு மாலை கிடைக்கும். நீங்க சாப்பிட்ற ஒரு இது ஒரு குருவை சாப்பிடுவோம். அந்த நல்லது சேர்த்து புரியுங்களா? ஸ்ரீநிதி போய் பார்க்கணும்.
மேடம் எல்லாத்துக்கும் மன்னிப்பாக எல்லாத்துக்கும் மன்னிப்பாக இருக்கா எல்லாம் மன்னிக்க மன்னிப்பறிக்கை வச்சுக்கிறவங்கள கை கொடுங்க. சரி சரி 5% அப்புறம் உள்ளுக்கு அவன் மாட்டி சொல்லுங்க எல்லாமே போடுவாங்க. தியானம் பண்ணாதீங்க முடியுமா? கேட்பீங்களா மேடம்? அப்போ 10 வச்சு Yes. Yes. அந்த அம்மா ரொம்ப கஷ்டப்படுறாங்க. தண்ணி அப்படியே உருளுமா உருள கற்பாச்சா ஒரே தான் முதல்ல தியானம் பண்ண முடியுமா? மேடம் நல்லா கேட்கலாம். நான் அப்பா போறாங்க தியானம் பண்ண கேட்பீங்களா? என்னதான் இருக்கு எனக்கே தெரியும். அம்மா உட்காந்து கண்ணை மூடுவாங்க. மேடம் ஒரு செடி கூட மேடம் ஒரு காய் கொடுக்க மேடம் தியானம் பண்ண வர தியானம் பண்ணீங்க ஒரு 10 கப்பல் விதையில வெளியே போதும் மேடம் ஒரு ஓட போடுங்க மேடம் அங்கே போடுங்க அதனால துணிக்காக சாப்பிடுங்க உங்கள் பேர் சொல்லுங்க அது செய்ய முடியுமா மேடம்? செய்ய முடியுமா? அந்த போய் செய்யலாம் ஒரு கப்பல் 10 கப்பல் வெளியே எடுத்து உங்களை கேட்டு போடுங்க வழி ஒரு நாள் நீ பண்ணுவாங்க